தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இது நம்மளால பண்ணி வர வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா போகும் இடம் வெகும் தூரம் இல்லை. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த படத்தில் ஒன்லைனை பற்றி சொன்னால் நம்ம விமல் அவர்களுடைய ஒய்ஃபுக்கு குழந்தை பிறக்க போதுங்க. அதனால ஒரு பெஸ்ட்டான ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம விமல் அவர்கள் அவங்களுடைய ஒய்ஃபை சேர்த்துருக்காரு. ஸோ அதுக்கு காசு தேவைப்படுறதுல அதுக்காக நம்ம விமல் அவர்கள் வந்து ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட கொடுத்தனால அங்கே போய் கேட்க போகிறாரு. பட் ஆனால் அவங்க கொடுக்க மறுத்துடுறாங்க. ஸோ இதனால் நம்ம விமல் அவர்கள்கிட்ட காசு சுத்தமாக இல்லை. ஸோ இதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு டெலிவரிங்க, அதாவது ஒரு பிணத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கணும். ஸோ இதுதான் நம்ம விமல் அவர்களுடைய வேலை. ஸோ இதை நம்ம விமல் அவர்கள் எடுத்துக்கிறாரு, ஏன்னா கைக்கு காசு வரனால. ஸோ இதனால் நம்ம விமல் அவர்கள் அது தாங்க சுற்றுறாரு. ஸோ போகிற வழியில் ஒருத்தரை சந்திக்கிறாரு, பல பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி நம்ம விமல் அவர்கள் அவர் போன விஷயம் நடந்ததா இல்லையா, கடைசியில் அவர் கைக்கு காசு வந்ததா இல்லையா, அவருடைய மனைவிக்கு குழந்தை பிறந்ததா இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கதை மூவ் ஆகிட்டு இருந்தது. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பற்றி சொன்னோன்னா விமல் அவர்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுங்க. ஸோ நம்ம அவருடைய மனைவி வந்து கர்ப்பமாக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான ஹாஸ்பிட்டல் நம்ம விமல் அவர்கள் அவங்களை சேர்த்து டெலிவரி பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. பட் ஆனால் நம்ம விமல் அவர்கிட்ட இப்போ சுத்தமாக காசு இல்லை. ஏற்கனவே ஒரு இடத்துல கொடுத்தன. ஸோ கொடுத்த காசு திருப்ப வராத காரணத்தினால விமல் அவர்கள்கிட்ட இப்போ காசு இல்லாத காரணத்தினால ஒரு டெட் பாடியை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 குடும்பம் இருக்காங்க. ஒன்று வந்து தாலி கட்டி பிறந்த குழந்தை ஒன்று இருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து தாலி கட்டாமல் பிறந்த குழந்தைங்க இருக்காங்க. ஸோ தாலி கட்டாமல் ஒருத்தவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்கள ஊர் எந்த மாதிரி பேசும், ஸோ அவங்க குழந்தைங்களை எந்த மாதிரி பேசுறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க நிறைய வெளி வேதனையை அனுபவிச்சிருக்காங்க. ஸோ தன்னுடைய அப்பா தன் கையால் தான் புள்ளி வைப்பேன்னு சொல்லி ஒருத்தர் புரிவாரமாக இருக்காரு. ஸோ நான் தான் முறைப்படி வந்து தாலி கட்டின பொண்டாட்டியோட புள்ள நான் தான் புள்ளி வைப்பேன்னு சொல்லி இன்னொருத்தர் ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ இறந்து போனவருக்காக இப்போ 2 குடும்பமே அடிச்சிக்கிறாங்க. ஸோ இந்த சரியாக நம்ம விமல் அவர்கள் கொண்டு போய் சேர்க்கலைன்னா பல பிரச்சனைகள் வர காரணமாயிடுவார். ஸோ நம்ம விமல் அவர்கள் அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறாருன்றது ஒரு விறுவிறுப்பான இடமா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இந்த வண்டி ட்ராவலிங் தாங்க. ஸோ நம்ம விமல் அவர்கள் அந்த டெட் பாடி எடுத்துக்கிட்டு போகிற வழியில் நம்ம கருணாஸ் அவர்களை கஷ்டப்பட்டு கூட்டிக்கிட்டு ஸோ போகிற இடங்கள்லாம் நம்ம கருணாஸ் அவர்கள் சின்ன சின்ன கான்ட்ராக்ட் பண்ணி அவரை இது பண்ண பார்க்குறாரு. பட் ஆனால் நம்ம விமல் அவர்கள் என்னன்னே தெரில, ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே சைலண்ட் கேரக்டர் தாங்க இருந்தார். உருன்னு நம்ம ஏதாவது ஒரு டென்ஷனில் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு தான் நம்ம விமல் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே இருந்தார். ஸோ இப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. என்னடா நடக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் போக இன்டர்வெல் டைமில் ஓகே பெட்டர் அப்படின்னு தான் தோணி ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சுது. ஸோ செகண்ட் ஹாஃப்ல இருந்தாங்க கதை ஆரம்பிக்குது. என்ன ஒரு கலவரம்னா நம்ம கருணாஸ் அவர்கள் பண்ண ஒரு சின்ன தப்பால் டெட் பாடி காணும். அட்டா பாவிங்களா, எவன்டா டெட் பாடியை தூக்குனா அப்படின்னு ஒரு பிரச்சனை கிளம்புது. ஏன்னா போகிற வழியில் ஒரு உதவி பண்ண நம்ம கமல் அவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஸோ அந்த டெட் பாடி யார் தூக்குனா, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, நம்ம விமல் அவர்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அந்த டெட் பாடி இல்லாமல் அந்த இடத்துக்கும் அவரால் போய் சேர முடியாது. அவங்க வேறு அடிக்கடி கால் பண்ணி நம்ம விமல் அவர்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம விமல் அவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ டெட் பாடி யார் தூக்குனாங்கன்னு தெரிஞ்சாவது அவங்க போய் கேட்கலாம். ஸோ யார் தூக்குனாங்கன்னு தெரில. ஸோ இதுதான் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது கடைசியில் என்னடா நடக்கும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்டில் தான் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ கிளைமேக்ஸ் நெருங்க அந்த டெட் பாடியை நமக்கு விமல் அவர்கள் போய் சேர்ப்பாரா இல்லையா, அதுக்காக நம்ம விமல் அவர்கள் என்ன செய்வாருன்ற ஒரு படபரப்புலேயே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ கிளைமேக்ஸ் நெருங்கும் போது நமக்கு ஒரு தோணும், ஸோ இப்படி தான் நடக்க போது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது வந்து நம்மளால் ஓரளவுக்கு யூகிக்க முடியும். ஸோ நீங்கள் என்னடா யூகிக்குது, நாங்கள் அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டோம்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் வேறு மாதிரி கொடுத்து கிளைமேக்ஸை ஒரு மாதிரி முடிச்சிட்டாங்க. ஸோ பார்க்க ரொம்பவே ஃபீல் குட்டாக இருந்துச்சுங்க. இந்த படத்தில் கேஸ்டிங் க்ரூ பற்றி சொன்னேன்னா விமல் அவர்களோட ஆக்டிங் இதில் நல்லாவே இருந்தது. கிட்டத்தட்ட லோக்கல் பாஷை பேச அவர் நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காரு. நம்ம எப்பயுமே நார்மலாக பேசுகிற லாங்குவேஜோட கொஞ்சம் லோக்கலாக பேசினா இப்படி இருக்குமோ அது வந்து நம்ம விமல் அவர்கள் நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காரு. அதை தாண்டி நம்ம விமல் அவர்களோட ஆக்டிங் சரி பர்ஃபார்மன்ஸும் சரி, இந்த வண்டி ஓட்டும் போது டிரைவரில் எப்படி கண் முடிச்சு வண்டி ஓட்டுவாங்க, ஸோ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் உள்வாங்கிட்டு நம்ம விமல் அவர்கள் இந்த படத்தில் நல்லாவே நடிச்சிருக்காரு. அதை தாண்டி நம்ம கருணாஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் செம்மையான ஆக்டிங் நடிச்சிருக்காருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே நம்ம கருணாஸ் அவர்களை வந்து ஒரு ஃபன் ட்ராக்கில் கொண்டு போக முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் பேசுறதா இருக்கட்டும் இல்லை அவர் செய்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே ஓரளவுக்கு காமெடி ட்ராக்காக கொண்டு போயிருக்கோம். ஸோ இந்த படம் செகண்ட் ஹாஃப் நவர அவருடைய இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் நிறையவே இருக்கும். நம்ம ஒருத்தர் உதவி பண்ணும் போது நம்ம ஒரு ஏஞ்சலாகவே உணர்வோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம வந்து முன்ன பின்ன தெரியாத யாருக்காவது ஒருத்தருக்கு உயிர் போகிற நிலைமையில் நம்ம உதவி பண்ணோன்னா அவங்க கண்ணுக்கு நம்ம ஒரு கட்டுவல் மாதிரியே தெரியுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஏஞ்சல்னே வச்சுக்கோங்க. ஸோ அப்படி ஒரு ஏஞ்சலாக நம்ம தெரியும் போது ஸோ நம்மளுடைய உணர்ச்சி எப்படி இருக்குன்றது நம்ம கருணாஸ் அவர்கள் புரிய வச்சிருக்காரு. கண்டிப்பாக யாராவது ஆபத்தில் இருந்தால் உதவுங்க.
அதுதான் மனிதாபிமானம் அப்படின்ற அளவுக்கு நம்ம கருணாஸ் அவர்கள் இந்த படத்தில் ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அதை பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம கருணாஸ் அவர்களோட ஆக்டிங்கும் சரி, பர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்ப நல்லா இருக்குது. இதில் நம்ம கருணாஸ் அவர்கள் வந்து ஒரு நாடக கலைஞராக நடிச்சிருக்காருங்க. ஸோ எப்பயுமே நம்ம பார்த்துருப்போம், ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கூத்து நடத்துவாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கூத்து நடத்தி ஸோ ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே அவங்களுடைய அந்த வாழ்க்கை வந்து இருக்கும். ஸோ திருவிழா நடக்கும்போது தான் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ அப்படி இருந்து இப்போல்லாம் நிறைய டிவி வந்து சோஷியல் மீடியா வந்து ஸோ இப்போ யாரும் அதை பார்க்கறது இல்லைனால கிட்டத்தட்ட அந்த கலையே பழைய நிலைமைக்கு வந்துச்சு. ஸோ இந்த படத்தில் அது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கருணாஸ் அவர்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து நல்லாவே வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவரோட ஆக்டிவிஸும் பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே கொடுத்தாங்க நம்ம கருணாஸ் அவர்கள். இந்த படத்தில் வந்து எல்லா ரோல்ஸுமே வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் 2 குடும்பம் வந்திருக்காங்க. ஸோ அந்த 2 குடும்பத்து ஆளுங்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாக்காவும் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சரி, ஆக்டிவிஸ் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருந்து. ஏன்னா அத்தனை பேரும் வந்து அவங்களோட நடிப்பை வந்து பக்காவாக கொடுத்து பர்ஃபார்மன்ஸை கலக்கியிருக்காங்க. ஸோ ஒரு எமோஷனல் எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ண முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு எமோஷனை வந்து நிறையவே கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு நல்ல சப்போர்ட்டிவ் ரோலாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் மைக்கேல் ராஜா அவர் சொல்ல வந்த விஷயத்த நல்லாவே சொல்லியிருக்காரு. ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ நம்ம போகிற வேலை உதவி பண்ணால் நம்ம கடைசியில் என்ன பலன் கிடைக்கும்ன்றதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய குறித்து இந்த படத்தில் சொல்ல வந்த விஷயத்த நல்லாவே சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், அப்புறம் டிஓபி ஒர்க் ஆகட்டும், இது எல்லாமே இந்த படத்துக்கு பக்காவாக இருந்தது. இந்த படத்தோட சாங்கை பற்றி சொன்னேன்னா நம்ம விமல் அவர்களுடைய ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்தது அப்படின்ற வந்து ஒரு ஸ்டோரி வைஸாக இல்லாமல் ஒரு சாங் வைஸாகவே அவருடைய ஃப்ளாஷ்பேக்கை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்து ஒரு கதையை ரொம்பவே இருக்காமல் ஒரு சாங்கை வந்து கட் அண்ட் ஸ்வீட்டாக இதுதான் நம்ம விமல் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு வந்து சொல்லி கதைக்குள்ளே டைரெக்டாக கொண்டு போன விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த வயசில் மியூசிக் நல்லாவே இருந்துச்சு. எடிட்டிங் ஒர்க்கு இந்த படத்துக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்டாகவே இருந்தது. ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொன்னால் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக போய் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பார்த்து பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.